நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1 யோவான் 1:3. நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். பிதாவாகிய தேவன் முதல்ல இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி நேரடியாக ஆட்சி பண்ணார். ஜனங்களை உண்டா இல்லையா? மோசே என்ன சொன்னார்? நான் உனக்கு முன்னே போய் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னதா? யார் சொன்னது? பிதா சொன்னார். இன்னைக்கு என்ன சொல்ற இயேசு? நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னார். அவன் கூட தான் இருக்கிறேன். உங்களை திக்கிறதாக விடை பரிசுத்த கொடுக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பிதாவோடும் குமாரனோடு இருக்கணும். ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் நாம் செயல்படுவதற்கு பிதாவும் அவசியம், குமாரன் அவசியம். அப்ப இந்த ஐக்கியம் இருக்கும்போது தான் இந்த வசனங்கள் என்ன செய்யும்? கிரியை செய்யும். நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு விரோதமா ஒரு கூட ஆயுத வாய்க்காத போகும். யாக்கோபுக்கு விரோதம் மந்திரம் இல்லை, இஸ்ரவேல் விரோதமான குறி சொல்லும் இல்லை. ஆனா குறி சொல்றான், விரோதமா வைக்கிறான். எனக்கு விரோதமா பண்ணிட்டு தான் இருக்கான். 4 வருஷமா பண்றான். எனக்கு செத்து போகணும்னு பண்ணான். கருவெடுக்கிறேன். ஆமா, செத்து போகணும்னு பண்றான். 4 வருஷமா பண்றான். என்ன பண்றான்? முடியல அவனால. நானும் உள்ள வரதான் தோத்திக்கிட்டே இருக்கேன் வீட்டுல. காரணம் என்ன? என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடு இருக்கிறது. ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு ஊழியக்காரர் பேசிக்கிட்டு இருந்தேன். அவரு தாஸ்பாஸ் குவைத்தில், அவர் சவுதியில் ஊழியர் செய்யணும். அவர் சொன்னாரு, ஐயா அவரை ரசிக்கப்பட்டுருவாயா? உங்க இதை கூட கையை வழிகிட்ட கொண்டு வந்துட்டான். சங்கீமா அப்போ இப்படி பண்ணிட்டாயா அப்படின்னு சொன்னேன். அவன் ரசிக்கப்பட்டுருவாயான்னாரு. அது என்னுடைய ஆசிரியர் பாஸ்டர், ஆனால் ரசிக்கப்பட மாட்டாங்க. என்ன எப்படி சொல்றீங்க? நான் பிதாவோடும் குமார கிறிஸ்துவோடு இருக்கிறேன், ஐக்கியமா இருக்கிறேன். என்ன பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? எல்லா மனிதனும் ரசிக்கப்படணும். ஐயா எல்லா மனிதனும் ரசிக்கப்படணும் தான். அது தேவனுடைய சித்தம், விருப்பம் எல்லாம். ஆனா ரசிக்கப்பட முடியாது யாரு? பிசாசு ரசிக்கப்பட முடியுமா? அப்போ ஒரு மனுஷன் என்ன ஆவானா, மனுஷன் வந்து ரசிக்கப்படுவான். பாவியாக மனிதன் ரசிக்கப்படுவான். பிசாசா மாறிட்டானா ரசிக்கப்பட முடியாது. நான் சொல்றேன், அவன் பிசாசா மாறிட்டான், சூனிய மந்திரம் பண்றான், ரசிக்கப்பட முடியாது. இதை நம்ம அறியணும், விளங்கணும். 1 யோவான் 5 எழுதப்பட்டிருக்குது, அநீதி எல்லாம் பாவம் தான். நீங்க பார்த்துக்கோங்க எந்த வசனம் சொல்லி. அநீதி எல்லாம் பாவம் தான், ஆனால் அது தெரியுமா வசனம்? மரணத்துக்கு எதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்றேன். இத பிதா குமாரனுடைய ஐக்கியம். மரணத்துக்கு எதுவான பாவம் எது? நம்ம தெரியாம போய் ஜெபம் பண்ணோம்னா அது ஜெபம் கேட்கப்படாது. அப்போ என்னையா அநீதியெல்லாம் பாவம் தான் உண்டு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாமல் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். ஒரு நிமிஷம் சுபாசிங்கயா. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய கண்டால் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கு என்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவன், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவனுக்கு தான் ஜீவன். அப்ப மரணத்துக்கு ஏதான பாவம் உண்டு. அப்ப நம்ம ஊழியக்காரங்க நம்ம விளக்கணும். மரணத்துக்கு ஏதான பாவம் வேறு ஆண்டு உள்ள உணர்த்துவார். நம்ம அதை நம்ம என்ன செஞ்சிருவோம்னா சில வேலை ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம். ஆண்டு பேசாமல் இருக்க மாட்டார். நம்மகிட்ட ஊழியக்காரங்க ஆண்டு இந்த காரியமாக மறைக்கலாம் மாட்டார். ஆவியில் நம்ம அறிஞ்சு போய் ஜெபிக்கும் போது சொல்லுவார். அப்போ என்ன செய்யணும்னா ஞானமாக அதை ஜெபம் பண்ணிட்டு ஜெயிக்கலாம் வரும். சரி, அதுதான் நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு குமாரனோடு இருக்கும். யாருக்காக கண்ணீர் பண்ணணுமோ அவங்க யாருக்கு கண்ணா இருக்கணும், பாம்பை கண்டா அடிக்கணும் இல்லையா? அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம்னா கிறிஸ்துவோடைய ஐக்கியமாக இருக்கிறோம், நல்லது. ஆனால் திரியேக தேவன் நீங்கள் கிறிஸ்துவோடும்
பிதாவோடும் ஐக்கியமாக இருந்தால் நீங்க செயல்படுத்தி பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உங்களில் வெளிப்படும் அற்புத அடையாளங்கள். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, பிதா என்ன சொல்றாரோ அதுதான் செய்யுங்க. என்னை கேட்டவர் பிதாவை காண்கிறார். இயேசு என்ன சொல்றாரு, நான் சிந்தின ரத்தம் வீணாக கூடாது. இது நீங்க நல்லா தியானிச்சு பாருங்க. நம்ம டுவெல்த் டைம்ல நான் சொல்லிட்டு போறேன். சரி, இந்த ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. அப்போ நம்ம ஐக்கியம் இருக்கணும், தேவனோட ஐக்கியம் இருக்கணும். ஐக்கியத்துக்கு ஆதாரம் என்ன? ஜெபம். ஜெபம் ஜெபம் வந்து தனி ஜெபம் வந்து தேவனுடைய உறவு, ஐக்கியம். அதெல்லாம் அடிக்கலாம், சிரிக்கலாம், பேசலாம், மடியில் உட்காந்து அப்பாவோட பேச